ஒரு ஹஸ்பண்ட் கண்ணு முன்னாடி இதை விட கொடூரமா ஒரு ஒய்ஃப் சாக முடியுமா அப்படின்னு தெரியல. ரெண்டு பேரும் ஒரு ஏர்லி மார்னிங்ல மீன் வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்கிறதுக்காக டூ வீலர்ல ரோட்டோரமா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதை மாதிரி மீனை வாங்கிட்டு போயிட்டு தெருவில் ரோட்டோரம் விற்கிறது தான் அவங்களுடைய தொழிலே. அப்போ அந்த பக்கம் வேகமா வந்த ஒரு BMW கார் அவங்க வண்டி மேல மோதுது. அதுல ஹஸ்பண்ட் வந்து கார்லேருந்து ஓரமா ஒரு பக்கம் போய் விழுந்துடுறாரு. ஆனா மனைவி அந்த காரோட ஃப்ரண்ட்ல மோதி அவங்க உடம்பு அப்படிங்கிறது அந்த காரோட ஃப்ரண்ட் பகுதியிலேயே மாட்டிக்குது. ஆனா கார் நிக்கவே இல்லை. பிரேக் அடிச்சு நிக்கலையா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கார் எந்த வேகத்துல வந்து மோதிச்சோ அதை விட வேகமா ஆக்சிலேட் பண்ணி போயிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் கத்துறாரு, கதறாரு, ஆனா காரு நிக்கவே கிடையாது. அவருக்கு கண்ணுக்கு தெரிய தூரம் வரைக்கும் அந்த கார் நிக்காமலே போயிட்டு இருக்கு. நான் சொல்றது ஏதோ ஒரு மூவில வந்த ஒரு சீன் கிடையாது. மும்பையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பிரபா டாக்ஸ் சேனலில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மிகிர் ஷா 24 வயசு பையன். மகாராஷ்டிரா சிவசேனா கட்சியோட பால்கர் பகுதியோட துணைத் தலைவர் ராஜேஷ் ஷாவோட சன். 6ஆம் தேதி நைட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் பார்ல ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்களெல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அந்த கார் போயிட்டு இருக்கு. காருக்குள்ள இந்த மிகிர் ஷாவும் அவருடைய டிரைவரும் இருக்காங்க. கார் ஆனால் யார் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியல. கார் வந்து ஒர்லி பகுதியில் போயிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் ஓரமா இந்த மீன் வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்கிறதுக்காக போயிட்டு இருந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிட்டு இருந்த அந்த வண்டி மேலே மோதுது. ஹஸ்பண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓரமா விழுந்துடுறா. ஒய்ஃப் அதோட முன்பகுதியில் மாட்டிக்கிறாங்க. காரு நிற்கவே இல்லை. எந்த வேகத்தில் வந்து மோதிச்சோ அதை விட வேகமாக அந்த கார் போகுது. சொல்லப்போனால் அவங்க உடம்பு வந்து அந்த காரோட ஃப்ரண்ட் பகுதியில் மாட்டியிருக்கு. அதை அந்த கார் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க உடம்பு மாட்டியிருக்கு அப்படின்னு. ஆனால் காரை நிறுத்தாமல் இன்னும் வேகமாக ஓட்டுறாங்க. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அடுத்து ஒரு 50 மீட்டரில் கார் நிற்கும். வந்த வேகத்தில் நிற்க முடியல அப்படின்னு பார்த்தா அந்த கார் நிற்கவே கிடையாது. கிட்டத்தட்ட அவங்க உடம்பை அந்த ரோட்டில் இழுத்துக்கிட்டே ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த BMW கார் போயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னமும் அந்த உடம்பு வந்து அந்த கார்லேருந்து எடுத்துக்கிட்டு வீழல, கார்லயே மாட்டிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த உள்ள இருந்தவங்க அதை இறங்கி வந்து கூட எடுக்கல. இறங்கி வந்து கூட என்ன ஆச்சு என்ன அப்படின்னு அவங்க இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும் அந்த கார்ல இருந்து. அந்த உடம்ப வந்து மாட்டியிருக்க உடம்பு அங்கேருந்து எடுத்து விடணும் அப்படின்ட்டு காரை ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க உடம்பு மாட்டிருக்கு, ரிவர்ஸ் எடுத்தா அந்த பாடி வந்து கார்லேருந்து வெளியில வந்துடும், நம்ம வேகமா போயிடலாம் அப்படின்ட்டு அதை மாதிரி செஞ்சிருக்காங்க. அவங்க ரிவர்ஸ் எடுக்கிறப்போ அந்த உடம்புல 2 டைம் அந்த காரோட சக்கரம் அப்படிங்கிறது ஏறி ஏறி இறங்கியிருக்கு. இதுதான் இப்போ மும்பையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இந்த சம்பவத்தை ஒட்டி இப்போ பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அன்னைக்கே போயிட்டு அந்த கார்ல இருந்த அந்த டிரைவர் போயிட்டு நான் தான் அன்னைக்கு டிரைவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவர் ஆகிறார். அதே மாதிரி மிகிர் ஷாவோட அப்பா வந்து அந்த கார் வந்து அவருடைய பேர்ல இருக்கு. அதனால மும்பை போலீஸ் அவரை கைது பண்றாங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே அவர் வந்து பெயில் வாங்கிட்டு வெளில வந்துடுறார். சரி, சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா மும்பை போலீஸ் இந்த சம்பவம் பத்தி அங்க இருக்கக்கூடிய ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றப்போ அந்த காரை ஓட்டிட்டு வந்தது அந்த டிரைவரே கிடையாது, அந்த மிகிர் ஷா தான் ஓட்டிட்டு வந்திருக்கார். 24 வயசு பையன் ஃபுல் ட்ரிங்க்ல ஓட்டிட்டு வந்திருக்கார். சரி, அவரை கைது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்ஸ்கண்ட் எங்க போனாரு அப்படின்னே தெரியல. அவங்களுடைய அம்மாவையும் காணும், அவர் கூட இந்த 2 சிஸ்டரையும் காணும். எங்கேயே போய் மும்பையிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு அப்ஸ்கண்ட் ஆயிட்டாங்க. மும்பை போலீஸ் ஒரு 10 டீம் போட்டு அவரை தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மிகிர் ஷா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இதை மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்திட்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்து அவரை கைது பண்றாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்துடுச்சு. பட் இதை ஒட்டி மும்பையில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, மிகிர் ஷாவோட அப்பா ராஜேஷ் ஷா மிகிர் ஷா தலைமறைவா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா கட்சி வந்து அவரை வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இன்னொரு ரூல் இருக்கு. 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்தியாவில் ரெடி ஆகிற ஃபாரின் லிக்கரை வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இந்த மிகிர் ஷாவுக்கு 24 வயசு. ஸோ அவருக்கு எப்படி நீங்கள் அந்த லிக்யூரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பாரை இந்த சம்பவம் இவங்களாம் அன்னைக்கு 6ஆம் தேதி நைட்டு
ட்ரிங்க் பண்ணாங்கல்ல, ஏன்னா 7ஆம் தேதி அதிகாலை ஏர்லி மார்னிங் தான் இந்த சம்பவம் நடக்குது, இந்த ஆக்சிடென்ட். ஸோ அந்த பாரை இப்போ சீல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பார் வந்து நிறைய ரூல்ஸை மீறி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த பாரோட பகுதியில் நிறைய பில்டிங்கை வந்து இடிச்சும் இருக்காங்க. இதே மாதிரி நிறைய பார்கள் வந்து எது எதுலாம் இல்லீகலாக நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கோ எல்லா பாருமே இப்போ வந்து மும்பையில் மூடப்பட்டு இருக்கு. இதை மாதிரி சம்பவம் வந்து நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோமா? இதை மாதிரி மும்பையில் ஒரு சம்பவம் நடக்குது, அதாவது ஒரு காஸ்ட்லி கார் BMW, ஆடி, எந்த காராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து ஒருத்தவங்களை மோதிட்டு நிற்காம போகிறது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட புனேவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம், இதே மாதிரி கார் ஆக்சிடென்ட். இதுக்கு முன்னாடி போன வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 சம்பவம் மாதிரி இதை மாதிரி நடக்குது. ஆனா அதுக்கு முடிவு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு கடைசி வரைக்கும் தெரியறதே கிடையாது. இப்போ இந்த சம்பவத்துல மிகிர் ஷாவை கைது பண்ணியிருக்காங்க, ஆனா அதுக்கு முடிவு என்ன அப்படிங்கிறது இங்க யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கோம், ஆனா எந்த சம்பவத்துக்கும் முடிவு என்ன அப்படின்னே தெரியறது கிடையாது. தொடர்ச்சியாக இதை மாதிரி காஸ்ட்லி கார் வந்து ரோட்டோரமா ஏதோ ஒரு அன்றாடம் காட்சியா போயிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரை மோதுறது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம். ஆனா இதுக்கு முடிவு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு முடிவு இப்படி இருந்தா மட்டும்தான் இதை மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா தோணும். எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கும், இதை மாதிரி சம்பவம் நடக்குது, ஆனா சரியா அவங்க தண்டிக்கப்படுறாங்களா, சரியா உங்களுக்கு தண்டனை கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ உங்க மனசுல ஒரு கோபம் இருக்கும்ல, இதை மாதிரி சம்பவத்துக்கு இதை மாதிரி விஷயம் செஞ்சா மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு. அதை மாதிரி ஏதாவது உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வில் see you on next video. Bye viewers.